கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறா. அதுக்கு என்ன சொல்ற? நோண்டலான்னு தான் பாக்குறேன். என்ன விரல் விட்டா எங்க விட்டு நோண்டல கையங்க போதான் விட்டுறேன். திரளாக நடந்திருக்கும் தெய்வீக ராஜசபை. ராஜசபைக்கு முதல் முத்தானம் தருவன. ஏன்னா இப்ப ஏற்பட்ட சபையில ஒரு பொண்ணு வந்திருக்கேனே, என் கூட பேசுவதற்கு ஒரு குஞ்சான குஞ்சு இல்லையா? அல்லா குஞ்சு இருக்குதாயா? பணிக்கு சுருங்கி இருக்குதாயா? குஞ்செல்லாம் அங்க ஒரு 4-5 குஞ்சு இருக்குது பாரு. அந்த குஞ்சு வேணுமா? எதற்கு? இங்க பாரு, அங்க பாரு, சவுத் பாரு, அந்த குஞ்சு வேணுமா? இங்க நிறைய குஞ்சு இருந்துச்சாயா? எங்க போச்சுன்னு தெரியல. வைத்தியம் ஓய் அது கிடையாது. நான் யாருகிட்டதான் போகட்டும்? யாருகிட்டயும் போவாத. லைனா பாருங்க, ஒரு 5 பேர் உட்காந்துக்கிறாங்க பாரு. இவங்க யாருக்கிட்டாலும் நீ போய்க்கலாம். சத்தியமா பாப்பா நல்லா பேசுவார்களா? பேசு வாங்கலாம். என் வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. அப்புறம் ஒன்லி ஆக்சன் தான். என்னடி சொல்ற? அப்புறம் வெக்க வருது. பாடுவாயா? இது பாடுவாய் இல்ல தோடுவாய். அப்படி இல்லடி. ஏண்டி அழகான பெண்கள் வந்தா உங்களுக்கு ரசிக்க தெரியாதா? அருமையா ரசிக்கிறேன். என்ன சலந்து ஒரு பாட்டு தான் பாடுனா. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த இளமை இருக்கும் பொழுது அதை இதுதான் நல்ல வாய்ப்பு. சரி, இளமை போன பின்பு இந்த வாய்ப்பு. அந்த இளமை இருக்கும் பொழுது அதை இதுதான் நல்ல வாய்ப்பு. இளமை போன பின்பு எனக்கு கிட்டாது இந்த வாய்ப்பு. நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அடி வருடத்தில் ஒரு முறைதான் அந்த காதலின் தினம் வருது. அடி உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இங்க தினம் தினம் வந்து போகுது. சரி, நீ பேசிட்டு போனாலும் பேசாம போனாலும் ரெண்டையுமே தான் குடிப்பேன். நான் ரெண்டையுமே ஏன்டா தாயாளு என்னடா வந்து எதனா பிடிக்கிறது போற?
ரெண்டுக்குமே தான் பிடிக்கும். அப்படி தெளிவா பாட்டு பாடணும். உனக்கு என்ன வேலை? ஒரே கெட்ட வார்த்தை வரக்கூடாது. எனக்கு கெட்ட வார்த்தையே பாடவே இல்லடா. ரெண்டுக்குமே தான் பிடிக்கும் அப்படின்னு அப்படிதானே நான் வச்சேன். நான் என்னத்துல கண்டேன்? கெட்ட வார்த்தையா வராம பாட்டு பாடணும். சரி எங்க நில்லு. அண்ணா நகர் அண்டாலே ஐயா வர்றான் கோபாலு பல்டி அப்பல அடிக்கிறான் தண்டாலே ஐயா பல்டி அப்பல அடிக்கிறான் தண்டாலே இது நம்பாலே என்னடா கோபாலே இது நம்பாலே என்னடா கோபாலே ஜிந்தினக்கா ஏ ஜிந்து பேட்ட மேல ஒரு கணக்குதா ஜிந்தினக்கா ஏ ஜிந்து பேட்ட மேல ஒரு கணக்குதா கவர்மெண்ட் தின்னடிக்கா இந்த குளிருக்கு என் சூத்துக்கு சம்பந்தம் கரெக்டா அப்படி தெளிவா பாட்டு பாடணும். இருந்தாலும் எப்படி சாமி? நாட்டுக்கு நாடு மகா நாடு இன்னும் பெயரும் பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய முறையா இது என்ன ஊர்? வாங்க 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 10 ரூபா வாங்க 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 வாங்க. என்ன 10 ரூபா? என்ன 10 ரூபா? பாத்தியா அப்ப ஆம்பளை வேஷம் வந்துச்சு. இங்க உட்கார்ந்து இந்த பசங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. சரி பாரு பொம்பளை வேஷம் வெளியே வந்து வர்றாங்க பாரு லைனா. உட்காரு 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 எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு பாரு. நேரம் பாரு பாரு உங்க வாய்ஸ் அங்க கேட்டுருக்க மாட்டேங்குதாயா? எல்லாம் வாங்க எல்லாம் கட்டி கை விட்டுக்கோங்க. எப்படி அப்ப எப்படி கருவாச்சு ஜம்முன்னு யாரா பால் குடிக்கிறீங்க? யாரு புளு சட்டியா? 10 ரூபா. ஓ ஜிபேவா? சரி பண்ணிக்கிற விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆமாம்மா இருந்தாலும் இது என்ன ஊர்? இதா இழுத்தடிச்சாம்பட்டி அந்த ஊரா? ராமாபுரம். இன்னும் ராமாபுரம் கிராமம் என்று சொன்னால் நம்மை போன்ற நடிகர்களுக்கெல்லாம் ஒரு தாய் சிறந்த பொன்னாடு. லட்சுமி தாங்கிய பெரியவர்களும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது அருமை தாய் உள்ளங்கள். நாடகத்தை காண வந்திருக்கும் யாவற்ற ரசிகர்கள் இன்னும் கடல் அலை போல் திரண்டு நாடகத்தை காண வருகை தந்திருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய நாடக கலை குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை முத்தான வணக்கம். அப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த தெய்வீக ராஜசபை இந்த திருவிழாக்கும் அமைத்து கொடுத்தார்களே. ஆமாங்க. எதுக்காக இன்னைக்கு நாடகம்? ஆண்டு மணிந்த பூசரியா உண்மைதான். அவர் காரணத்தினால 3ஆம் ஆண்டு நினைவு தெருக்கூத்தாக இன்று நடத்தப்படுகிறோம். மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய அருமை ஐயா செங்கோட்டையன் பூசாரி ஐயா வாழ்ந்தது போதும் என்று சொல்லி இந்த வையகத்தை விட்டு விண்ணுலோகம் சென்றார்கள். ஏன்னா பாருங்க இருங்கண்ணா. சரி விடுங்க. பிழைத்தது போதும் என்று சொல்லி இந்த பூலோகத்தை விட்டு பொன்னுலோகம் 4ஆம் பதவியடைந்தார்கள். அன்னருடைய ஞாபகமாக 3வது வருடம் நினைவஞ்சலி ஒட்டி இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபையில் ஓரிரவு நாடகம் வைக்கலாம் என்று சொல்லி நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்கள் நாடகத்தை காணுவதற்கும் யாவற்ற ரசிகர்கள் நோயற்ற வாழும் குறைவற்றா செல்லும் என்று வந்திருக்க கலைக்குழுவின் சார்பாக வேண்டும் ராமோஜியம். இப்படிப்பட்ட தெய்வீக சபையில இன்னைக்கு என்ன நாடகம்? அருமையான நாடகம். எப்படி? சூப்பரான நாடகம். என்னது? அவர பவளக்கொடி. சரி எப்படி? அவர பவளக்கொடி. பொல்லகர்மாமா புடலக்கடி. ஏண்டி? இல்லைங்க அவருடைய புகழ புடிங்க. டீ குடிச்சிட்டே செம்பா பேசலாம். சரி ஓகேண்ணா.
கண்ணம்மா ஓய். இப்பேற்பட்ட தெய்வீக ராஜசபையிலே இன்று நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? அம்மா ஸ்ரீ ராமாயணம் கிடையாது, மகாபாரதம் கிடையாது. ஆ. இதோ சிலப்பதிகாரத்தில் முதல் அத்தியாயம். ஓஹோ, சிலப்பதிகாரம். உண்மைதான். சிலப்பதிகாரத்தில் ஆ. முதல் பகுதியாக விளங்கக்கூடிய ஆ. பொழுதுக்கு என்ன பண்ணுவோம்? சிலப்பதிகாரத்தில் முதல் பகுதியாக விளங்கக்கூடிய புரிய. இதோ வர்ணமலை தவசு. வர்ணமலை தவசு. சொல்ல போனால் ஆ. கோவலன், கண்ணகி, மாதவி மூவர் பிறப்பு. இப்பேற்பட்ட நாடகத்தை தெய்வீக ராஜசபையில ஆ. பெரியவர்கள் முன்னிலையில இன்னைக்கு அரங்கேற்றம் செய்தார்கள். உண்மைதான். ஆஹா. அப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த நாடகத்திலே நான் யார்? யாருங்க? என் பெயர் என்ன? சொன்னால் தெரியும். வச்சனிக்கட்டுமா? ஆ. அரியத முத்து செட்டி அம்மா, கண்ணம்மா சொல்லுங்கம்மா. நான் யார்? நீங்கள் யார்? அம்மா அம்மா, நான் யார்? என் பேர் என்ன? என்னம்மா? இதோ அமைதி அமைதி அப்படியே உட்கார காட்டி உட்காருங்க. அப்படியே பாருங்க, சத்தம் போடாதா? ஆமா, சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டே வச்சுக்க. ஆமா, கொள்ளக்காரப்பா அவ்வளவுதான்.
இதோ நான் யாரு? என் பேர் என்ன? அம்மா என்னங்க? கண்ணம்மா, மேல்நாடு பட்டணத்தில் ஒரு பகுதியிலே வாழ்ந்து வரக்கூடிய என் தந்தை யாரோ முத்து செட்டியார். முத்து செட்டியார். தாயாரோ பவளக்கண்ணி. பவளக்கண்ணி. உண்மைதான். சரி சரிங்க. பவளக்கண்ணிக்கும் முத்து செட்டியாருக்கும் பிறந்த அள்ளி செல்லமாக பிறந்தனே என் பேர் தான் வர்ணமலை. ஓ வர்ணமலை. ஆமா ஆமா. அம்மா பேர் வர்ணமலை. சரி சரி. வர்ணமலை. என்ன இதுல அடிக்கிறது? என்ன பண்ணப்ப வர்ணமலையாமா? முத்து செட்டியாருங்கிறீங்க, அப்ப உப்பு செட்டிங்க. வர்ணமலை செட்டியார் வம்சத்திலே பிறந்தபடியா என்ன வர்ணமலை செட்டிச்சின்னு அழைப்பார்கள். சரி சரிங்க. உண்மைதான். அப்படி செட்டியார் வம்சத்திலே பிறந்திருந்தாலும் முத்து செட்டிக்கும் பவளக்கண்ணிக்கும் மண்ணை செல்லமாக நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? கண்ணம்மா, பவளக்கண்ணி பெற்றெடுத்த 14 பேர் பிறந்தோம். 14 பேர் பிறந்திருக்கிறீங்க. எத்தனை பேர்? 14. உண்மைதான். 14 பேர்ல நாங்க 13 பேர் பெண் பிள்ளைகள். 13 போட்ட பிள்ளைங்கள பிறந்துட்டீங்களா? உண்மைதான். சரி அம்மா, 14 பிறந்தது. 14 பின்னாடி போகல. சரி. 13க்கு முன்பதாக முதல் பிறந்தது யாரு? கண்ணம்மா, இந்த 13 பெண்களுக்குமே முதல்ல பிறந்தவ யாரு? மூத்தவள் இந்த வர்ணமலை. நீங்க தான். உண்மைதான். சரிங்க. 12 பேர் எனக்கு இளையவங்க. சரி சரி. உண்மை. சரி. 13 பேர்களுக்கு மூத்தவள் வர்ணமலையாக இருந்தாலும் எங்களுக்கு 13 பேருக்கு முன்பதாக ஒரே ஒரு அண்ணன் உண்டு. அண்ணன் இருக்கிறாரு. ஆமா. முதல்ல அண்ணன், அதுக்கு பின்பதாக நாங்க 14 பேர். 14 பேர். அண்ணன் சொன்னீங்களா? அண்ணன் பேர் என்னங்க? கண்ணம்மா, இப்படி 14 பேர் இதுல எங்களுக்கு முதல் பிறந்தாரு எங்க அண்ணன். எங்க அண்ணன் பேர் என்ன? என்னங்க? எங்க அண்ணன் பேரோ மாதேக செட்டியார். மானோகர செட்டியார். மானேக செட்டியார். மானேகன் செட்டியார். உண்மைதான். அம்மா, அப்படி மானேக செட்டியாராக இருந்தாலும் கண்ணம்மா, நாங்க எப்படிப்பட்ட செட்டியார்கள்? நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த பூசணிக்காய் இங்க போடுவோம். போய் சொல்லாத எப்படி எப்படிங்க? 5 அடுக்கில் இங்க போடு அழகான செட்டியார், 10 அடுக்கில் இங்க போடு பாண்டான செட்டியார். கண்ணம்மா, உசினைக்காய் லிங்கமிடும் பொய் சொல்லாத செட்டியார். பொய் சொல்லாத செட்டியார் நீங்க. சரி. வாழைக்காய் லிங்கமிடும் வரிசையுள்ள செட்டியார். வரிசையுள்ள செட்டியார். பொய் சொல்லாத செட்டியார் நாங்கள். பொய் சொல்லாத வம்சம். ஆமா, செட்டியார் வம்சம். கண்ட பக்கம் போவோம், சண்டை வந்தா திருப்பி பார்த்து எச்சி பார்த்துட்டு வந்துருவோம். ஒரு சண்டை போட்டா போய் சண்டையை மூட்டில வைக்கிறது இல்ல. அந்த பக்கம் பக்கத்துல போய் நிக்க மாட்டோம். சண்டை போட்டா என்னமோ பண்ணிட்டு போறோம், நீங்க திருப்பி வந்துருவீங்க. ஆமா, சரி சரி. நம்மளுக்கு எதுக்கு ஊருவோம் பண்ணிட்டு. சரிங்க. அம்மா, ஆமாம்மா, அப்படி செட்டியார் வம்சத்திலே பிறந்து கண்ணம்மா, நீங்க 13 பேர்ல 13 பெண் பிள்ளைகளை 12 பெண் பிள்ளைகளை 12 ஊர்ல கொடுத்தாங்க. சரி. என்ன எங்க கொடுத்தாங்க? உங்களுக்கு எங்க கொடுத்தாங்க? எனக்கு திருமணம் ஆனது. ஆயிடுச்சான்னு கேக்குறேன். இல்லம்மா, திருமணம் ஆயிடுச்சான்னு தான் கேக்குறேன். கண்ணம்மா, எனக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் ஆகிவிட்டது. உண்மைதான். யாரும்மா கணவர்? அம்மா. அம்மா, என்னை எங்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். எங்க எங்க? பேர் பட்டவர். அவர் பேர் என்ன தெரியுமா? இல்லம்மா, நான் பேசுறேன்.
அம்மாமா, திருமணம் என்பது ஆனது சொன்னீங்க. தங்களுடைய கணவர் பேர் என்னம்மா? நான் யாரையும் மாலையிட்டேன். யாருங்கம்மா? என் கணவர் யார்? யாருங்க? இதோ அம்மாமா, 12 பேர் 12 ஊர்ல கொடுத்தாங்களே, ஆமாங்க. என்ன இங்க கொடுத்தார்கள். எங்க? கிழக்கு ஈசான வடமூல திருவள்ளூர் கருகே, அதாவது திருக்கடையூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் நகரம். உண்மைதான். இப்பொழுது காவிரி பூ பட்டினம் என்று சொல்லக்கூடிய பூம்புகார் நகரத்திலே இது திருமணம் செய்து கொடுத்தார்கள். பட்டினம் சாதாரண பட்டணம் கிடையாது. சரிங்க. காவிரி பூ பட்டணம். காவேரி பட்டணம். காவிரி யார் எங்க போய் முடியுது? அங்க போய் முடியும். கடல்ல எந்த இடத்துல? அங்க போய் சென்ட்ரல்ல போய் காவிரி யார் முடிவுன்னு சொல்லக்கூடிய காவிரி பூ பட்டினம். அந்த காவிரி பூ பட்டினத்தை இப்ப பூம்புகார் நகரம் சொல்லுவாங்க. ஆமா. அந்த பூம்புகார் நகரம் பாத்தீங்கன்னா பெரு வணிக நகரம். அந்த வணிக நகரத்தை ஆண்டு வரக்கூடிய என் மன்னர் பேரோ மாச்சோட்டான் செட்டியார். உண்மை முறைப்படி பார்த்தால் இப்படி சத்தம் வருது. அங்க அம்மா, என் கணவர் பேர் முறைப்படி சொன்னா பெருவணிகன் மாசாத்துவான் செட்டியார். இருந்தாலும் வழக்கு முறையில் இப்பொழுது மாச்சோட்டான் செட்டியார். சரி சரி. அம்மா, அப்படி மாசோட்டான் செட்டியாரை நான் திருமணம் செய்து சீரும் சிறப்பாக வாழ்ந்தேன். சரிங்க. எந்த ஒரு குறையில்லாமல் வாழ்ந்தேன். எந்த ஒரு குறையும் இல்ல. என்னடி நினைக்கிற? தங்க வித்த காசு தவறுவதாவது தவிட்டு மொழியே மூட்டை கிடக்குது. உண்மைதான். மோர் வித்த காசு மூட்டையா மோடி மேல அடுக்கி வச்சிருக்கிறோம். உண்மைதான். காசு பணத்துக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த பொம்பளை நான் அதாவது இந்த வர்ணமல தயிர் வித்து மோர் வித்து நல்லாத ஒரு சம்பாரிச்சு நான் எவ்வளவு சேகரிச்சு வச்சிருக்கிறேன். உங்கள் 21 களஞ்சியம். 21 களஞ்சியம். உண்மைதான். நீங்க அந்த அளவுக்கு 21 தலைவருக்கு தேவையான அத்தனை களஞ்சிய பொன்பொருளையும் இந்த வர்ணமல நான் மட்டும் சேகரித்தேன். இல்லாம அப்ப நான் எப்பேற்பட்ட ஒரு செல்வந்தரா இருப்போம். அப்பேற்பட்ட பணக்காரங்க நீங்க. என்னடி ஏமாமா, எனக்கு ஒரு சந்தேகமா. என்னது? நீங்க இவ்வளவு ஒரு பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கு. 21 தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்கு. உட்கார்ந்துட்டு சாப்பிடலாம். இந்த கஷ்டமே பட தேவையில்ல. ஏமா,
காலையில 1000 வருதான்னு தெரியல, 800 வருதான்னு தெரியல. சரி 21 வருஷமா உட்கார்ந்துட்டு திங்கிற அளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறீங்க. அப்புறம் ஏசாமி இந்த மண்ணுல வந்து ஆடிட்டு கல்லு முள்ளு ஏத்திட்டு ஏசாமி கிடக்கும். அது கிடையாது. நம்ம சொல்வது நாடகத்தில் வந்த நாடகத்துல காலையில போனா அப்புறம் காலையில வேற. சரிம்மா. கண்ணம்மா 21 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சொத்து மதிப்பு நீங்க மட்டும் சம்பாதிச்சு இந்த வண்ணமலையை சம்பாரிச்சு சொத்து சொத்தாக குவியல் குவியலாக சொத்து பணத்தை காசு பணம் வைத்திருக்கிறேன். எந்த ஒரு குறையும் கிடையாது. குறை என்பதே என் வாழ்வில் நான் பார்த்தது கிடையாது. சரி சரிங்க. அப்படி இருக்க குறையே இல்லை என்று சொன்னனே. எனக்கும் ஒரு குறை உண்டு. என்ன மாமா குறையே இல்லை நீங்க, ஆனா இருந்தாலும் ஒரு குறை இருக்குதுங்கிறீங்களே, அது என்னமா குறை? எத்தனைதான் சொத்து சுகம் எல்லாம் இருந்தாலும் ஒரே குறை ஒன்று இருக்குதுன்னு சொன்னனே. அது எப்படிப்பட்ட குறை? கண்ணம்மா அந்த குறையை நினைத்தால் என் மனது எப்படி தெரியுமா உள்ளது? என்னமா ஆனது? கண்ணம்மா ஆமாம்மா, 7 இடிகளும் சேர்ந்து பேரிடியா என் தலைமையில் விழுந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் என் அங்கமே பதறுதே. ஐயனவர்